மாதிரியே வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் உலக போக்கில் போயிட்டுருக்குறாங்க. நிறைய டிவி பார்க்கறதுனால, சினிமா பார்க்கறதுனால ஆடை அலங்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது கடவுளுக்கு பிடிக்காத காரணம். சரியா? முதல்ல மனிதர்களை பார்த்து வாழாமல் மனிதர்களை பார்த்து வாழ பழகிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் திருமண பூசைக்கு வராங்க. அவங்க செய்கிற ஆடை அலங்காரத்தை பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குது. நாடகத்தில் நடிக்கிறாங்க, சினிமாவில் நடிக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலும் ஆடை அலங்காரம் பண்ண வேண்டாம், அவ்வளோ பாவம். நீங்கள் எப்படி வந்து முன்னாடி உட்காடுறீங்களோ, நீங்கள் 4 பேருக்கு பொண்ணு உதாரணமாக உட்கார்ற இடத்துல. அதுவும் பெண்கள் முக்கியமாக. நீங்கள் எந்த புடவைனா கட்டிக்குங்க, அது உங்கள் இஷ்டம், இல்லை ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் அழகாக இப்படி முக்காடு போட்டுக்கணும். முக்காடு போட்டுன்னு தலையோட முக்காடு போடணும். சரி, ஃபேன் காற்று ஏதோ முக்காடு விழுந்துரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் ஏதோ வாங்குகிறோம் காசு கொடுத்து. பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொருள் எல்லாம் ஆயிரக்கணக்காய் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு நெட்டு தான், ஒரு 60 ரூபாயில் 50 ரூபாயில் ஒரு நெட்டு வாங்கி தலையில் கட்டணும். தலை முழுவதும் மூடி இருக்கணும். தலைமுடி வெளியே தெரியக்கூடாது. நெட்டை உடம்பு முழுவதும் முந்தானினால் மூடிடும். இப்படி நீங்கள் மாசு பார்க்கும்போது உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம். ஒரு சில முக்காடு போட்டிருக்கேன், நான் இந்த தலையில் நெட்டு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இந்த இதை எடுத்து அப்படி விட்டுடுறாங்க. விட்டுட்டு இருக்கும்போது என்ன அதில் பேக் சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு எவ்வளோ முடி இருக்குது, லோனுக்கு எவ்வளோ கட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ பூ எடுத்து பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் தான் பேக் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அப்போ பின்னாடி இருக்கிறவங்க பக்தியோடு வந்து உட்கார்ந்தாலும் இந்த முன்னாடி இருக்கிற நபர்னால அவங்க பின்னால் பாவம் கட்டிக்கிறாங்க. அவங்க பாவம் கட்டிக்கிறாங்கன்னா 2 பங்கு பாவத்தை இவங்க கட்டிக்கிறாங்க. ஆனால் அங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? திருப்பலி பசைக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வந்து உட்காந்துருக்கிறோம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் தயவு செஞ்சு எல்லாரும் படிங்க. அதில் 5ஆம் வசனம், இறைவேண்டல் செய்யும் போது அல்லது இறைவாக்கு உரைக்கும் போது தன் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தன் தலைவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மலித்து விட்டதற்கு ஒப்பாகும். புரியுதா? நீங்கள் திருப்பலி பஸ்ஸில் இருக்கும்போது அது ரீடிங் போய் வாசிக்கிறாங்க பாருங்க, கடவுள் பயமே இல்லை. ரீடிங் போய் வாசிக்கும்போது ஃபுல்லாக நெட்டு தலையில் இருக்கணும், தலைமூடி ஃபுல்லாக மூடி இருக்கணும், இங்கே முக்காடு இருக்கணும். சரியா? ரீடிங் வாசிக்கும்போது. அதனால் அந்த நீங்கள் முக்காடு போடாது இருக்கும்போது மொட்டை அடித்ததுக்கு சமானம். பெண்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு விரும்புவாங்களா? நீங்கள் முக்காடு போடாமல் இருக்கும்போது கடவுளுடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் மொட்டை போட்டது தான் தெரியுமா? பைபிளில் இருக்குது. கூந்தலை வெட்டி கொள்வதையும் தலையை மலித்து விடுவதையும் இகழ்ச்சியாக கருதினால் அவர் தன் தலையை மூடிக்கொள்ளட்டும். புரியுதா? அதனால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் தயவு செஞ்சு எல்லா பெண்களும் படிங்க. சரியா? அது ஒரு மேற்கொண்டு இருக்கும். ஆண்கள் யாரும் ஆலயத்துக்குள்ளே வந்தால் தலையை மூடக்கூடாது. ஒருவேளை மொட்டை போட்டிருப்பாங்க, தொப்பி போட்டுட்டு வந்திருப்பாங்க, கர்ச்சீப் கட்டுவாங்க, கட்டக்கூடாது, தொப்பி போடக்கூடாது. ஆண்கள் அப்படி செய்தால் ஆண்டவரை அவமானப்படுத்துறதுக்கு சமானம். அதில் தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி ஜென்ஸு இந்த டிஷர்ட் போட்டுட்டு வர்றது, அது இதாக இல்லை, அழகாக ஷர்ட் போடணும். அதுவும் முக்கால்வாசி ஜென்ஸை நம்ம வந்து அவ்வளோ குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய ஆடை அலங்காரம் நல்லா தான் இருக்குது. சரியா? அவங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கறது கிடையாது. இதை ஒரு சிலரும் அந்த மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு வந்து போகிறது செய்கிறது.
ஆனால் இந்த பெண்கள் பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மகள்களை, மருமகள்களை ஆடை அலங்காரத்தில் எங்கன்னா என்ன வேணாலும் அலங்காரம் பண்ணிட்டு போட்டோம். ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப அடக்க ஒடுக்கமாக பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. நல்ல ஒரு ஆடை அலங்காரத்தை பண்ணி கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கும் ஆசீர்வாதம், பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதம். வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைங்க வராங்க, இந்த ஆடை அலங்காரத்தை அங்கே வந்து காட்டி தலையில் நெட்டு போடாமல் இது மாதிரி சினிமா ஆக்டர்ஸ் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு போயிட்டு மற்றவங்களுக்கு பாவம் கட்டிக்க காரணமாக இருந்துட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டு போகிறாங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்காக உயிரோடு காத்திருக்கிறார். வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்றாரு. 1 மணி நேரம் தான் அங்கே வரீங்க. அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை தேடாதீங்க. ஆண்டவரை நோக்கி வாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, நற்கரணை வாங்குங்க. திருப்பலி பூசையில் பேசாத இருங்க. நிறைய பேர் வந்து அங்கே தான் உட்காந்தோம், செல்ஃபோன் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இதுக்கு வீட்டிலே இருக்கலாம். ஒரு அங்கே வந்து தான் உட்காந்து அவங்க நேரம் போக்குறாங்க. ஒரு பார்க்குக்கு வந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு, சர்ச்சுக்கு வந்த மாதிரி தெரியல. ஒரு பார்க்கில் வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் மனதுக்கு வேதனையான காரணம், சரியா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அறிவுரை சொல்லுங்கள். உங்கள் ரிலேஷன்ஸ், உங்களுக்கு உற்றார் உறவினர், உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். மருமகளை எல்லாம் உங்கள் மகளாய் பாருங்கள், சரியா? அது மாதிரி மருமகள்கள் மாமியாரை வந்து ஆண்டவர் கொடுத்த 2வது அம்மா, அது ஒரு ஞானத்தாயாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஆடை அலங்காரம் பண்ணிட்டு போங்க, அது உங்களுடைய ஃப்ரீடம். ஏன்னா இப்போ எல்லோரும் உலகம் பக்கம் போயிட்டுருக்குறீங்க. ஆனால் திருப்பலி பூசைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆடை அலங்காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக மூடிக்கிட்டிங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. அது செய்ய பாருங்கள். அது மாதிரி தயவு செஞ்சு யாரும் செருப்பு போட்டுட்டு போய் நற்கண்ணை வாங்காதீங்க. மோய்சன்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய காலுடைய மிதியாடியா என்னை கலட்டி போட்டுட்டுப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்கே அவர் இருக்கிறார், உயிருள்ள தெய்வம் இருக்கிறார். அப்போ அந்த உயிருள்ள தெய்வத்தை வாங்க போகிற நம்ம எப்படி போகணும்? செருப்பு போட்டுட்டு போயிடாதீங்க, சரியா? அது மாதிரி கொரோனாலாம் முடித்து போச்சு. எல்லா இடத்துலையும் இப்போ நாவல் தான் நற்கண்ணை கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. நிறைய பேர் அந்த பழக்கத்தை மாற்ற மாட்டேன்றீங்க. நீங்கள் நாவல் தான் வாங்கி, இது வரைக்கும் நம்ம எல்லாரும் நாவல் தான் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் மாற்றினாங்க. இப்போ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணால் அது கடவுளுக்கான வேதனையான காரியம். இரு கரம் குறித்து நாவை நீட்டி நீங்கள் நன்மை வாங்கும்போது தண்ணி ஒரு பிளஸ்ஸிங், கடவுள் மகிழ்ச்சி அடைவார். புரியுதா? ஒரு பொருள் கேட்குறாங்க, நம்ம அவசரத்தில் இடது கையில் எடுத்து கொடுத்துட்டோன்னா, என்னங்க உங்களுக்கு அறிவில்லை, இடது கையில் கொடுக்குறேன் 5 ரூபா கொடுக்குறோம். நீங்கள் ஒருத்தர் கேட்குறாங்க 5 ரூபா, 10 ரூபாய்க்கு சட்டை கேட்குறாங்க, 2 5 கொடுக்குறோம். வலது கையில் கொடுக்குறாங்க. அது மாதிரி உலகில் இருக்கிற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அது நினைக்க கூட நேரம் இல்லை. நம்ம செய்த தப்புன்னு தெரியாத செஞ்சுட்டு இருக்காங்க. எடுத்து சொன்னாலும் கோபம் வருது. அதனால் ஆத்மாவை நேசிங்க, உங்கள் ஆத்மாவை நேசிங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும். மாசத்தோட பாவசங்கத்தை செஞ்சுடுவீங்க. ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் திரும்பணும். உங்களுடைய ஆடை அலங்காரம் கரெக்டாக இருக்கணும். உங்களால் ஒருத்தர் கூட பாவத்தில் விழுந்துடக்கூடாது. நற்கரணை நாவில் வாங்குங்க. ரீடிங்கெல்லாம் படிக்க போனீங்கன்னா அழகாக முக்காடு போட்டுக்குங்க. அதான் முக்காடு போட்டுக்குங்க, மெட்டு கட்டிக்குங்க, புரிஞ்சுதா? ரீடிங் படிங்க. கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அன்னைக்கு 2 ஆசீர்வாதம். திருப்பலி பூசைக்கு வந்துருக்கிறது ஒரு ஆசீர்வாதம்னா, நல்லா ஒரு ஆடை அலங்காரம் எல்லாரும் முன்னால் நின்று எல்லாத்தையும் மூடி மறைத்து போய் பைபிள் பார்த்துட்டு வரீங்கன்னா ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். மாதம்மா அவ்வளோ மகிழ்ச்சி அடைவார், சரியா? இதெல்லாம் கடைப்பிடிங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நிறைய வாழ்க்கை.